विद्रुमप्रभुं मेघमुगं विभुं वज्रशक्तिं वरधाभयपाणिं தேவலோகரிபுக்னமவிக்னதம் நௌமி ருத்ரபுவம் ஷிகிவாகனம். உலகத்தமிழ் சொந்தங்களே வணக்கம். ஈழமணி திருநாட்டினுடைய அற்புதமான கலை நகரம் என்று சொல்லக்கூடிய யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய ஆலயங்களுக்குள் தனித்துவமான அடையாளமிக்க ஆலயமாகவும் உலகத்தமிழர்களை கலாச்சாரத்தின் பால் ஒருங்கிணைக்கக்கூடிய ஆலயமாகவும் இருக்கக்கூடிய நெல்லை முருகப்பெருமான் ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற மகோத்சவ பெருவிழாவிலே இன்றைய தினம் 21ஆம் நாள் திருவிழா. இந்த 21ஆம் நாள் திருவிழா என்பது மிக விசேஷமாக கஜாவல்லி மகாவல்லி உற்சவம் என்கின்ற சிறப்பு நிகழ்வு காலையிலும் மாலை நிகழ்வாக வேல் விமானம் என்று சொல்லப்படக்கூடிய தங்கரத உற்சவமும் நடைபெறுவது இந்த நெல்லையம்பதிக்கு உரிய தனிச்சிறப்பாக இருக்கக்கூடியது. இந்த கஜாவல்லி மகாவல்லி உற்சவம் என்று பார்க்கிற பொழுது உங்கள் எல்லோருக்கும் தெரியும், கஜாவல்லி என்பது வள்ளியையும் தெய்வானையும் சேர்த்து மகாவல்லி என்கின்றது தெய்வானையும் வள்ளியுமாக ஆக கஜாவல்லி மகாவல்லி என்பது வள்ளி தெய்வானையைத்தான் நாங்கள் இங்கே சுட்டுகின்ற விஷயமாக இருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கிற பொழுது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்கின்ற விஷயங்களே இச்சாசக்தியாக வள்ளியையும் கிரியாசக்தியாக தெய்வானையும் ஞானசக்தியாக அந்த வேட்பெருமான் ஞான வேட்பெருமானையும் சுட்டுவதுதான் இந்து சமயத்தினுடைய பாரம்பரியமாக இருக்கிறது. அந்த வகையிலே பார்க்கிற பொழுது இந்த கஜாவல்லி மகாவல்லி உற்சவம் என்பது இச்சாசக்தி என்கின்ற அற்புதமான சக்தியையும் கிரியாசக்தியையும் இணைக்கக்கூடிய மிக பெரும் திருவிழாவாக நடைபெறுவது நெல்லையம்பதிக்கே உரிய தனிச்சிறப்பாக இருக்கிறது. அந்த வகையிலே காலையிலேயே அம்பிகைக்கு அந்த அற்புதமான திருவிழாக்கள் நடைபெறுகின்ற அந்த தன்மையை பார்க்கிற பொழுது உண்மையிலேயே நாங்கள் விரும்புகின்ற தெய்வமாக அந்த விரும்புகின்ற தெய்வத்தை அடைவதற்கான கிரியை நெறிமுறைகளை கொண்ட வழிபாடாகத்தான் அந்த இச்சையையும் கிரியையும் நாங்கள் பார்க்கிற பொழுது இரண்டையும் தாண்டி ஞானத்தை அடைவதே மனித வாழ்வின் அற்புதமான சிந்தனை என்கின்ற மகோன்னத தத்துவத்தை இந்த விழா எங்களுக்கு உணர்த்தி நிற்கிறது. அதுபோல நெல்லையம்பதி பெருமானிலே இன்றைய தினம் மாலை நிகழ்ச்சியாக மிக சிறப்பான உற்சவமாக வேல் விமானம் என்று சொல்லப்படக்கூடிய தங்கரத பவனி என்று வருகிற பொழுதே அங்கமெல்லாம் ஆறுயிரெல்லாம் இறைவனே இருக்க வேண்டும் என்கின்ற அற்புதமான சிந்தனையை மனதிலே இருத்தி கொண்டு எல்லாம் வல்ல அந்த முருகப்பெருமான் சர்வ அலங்கார பூஷிதனாய் அந்த பொன் தங்கரதத்திலே எழுந்தருளுகின்ற காட்சியை பார்க்கிற பொழுதே எல்லோருடைய மனங்களிலும் நெக்குருகி முருகா முருகா என்கின்ற நாமங்களை உச்சரித்தவாறு அத்தனை அடியார் பெருமக்களும் அந்த முருகப்பெருமானுடைய அந்த தங்கரதத்தை சுற்றி வருகிற பொழுது அந்த தங்கரதத்தோடு வெளிவீதியிலே வலம் வருகிற பொழுது எங்கள் பாவவினையெல்லாம் போக்கிவிடும் அந்த அற்புதமான முருகப்பெருமானின் அருள் ஞான கடாட்சம் எங்கள் எல்லோருக்கும் சித்திக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் வருகின்ற காட்சியை பார்க்கிற பொழுது உண்மையிலேயே வாழ்வினுடைய அற்புதமான சிந்தனை மகோன்னதம் என்னவென்று கேட்டால் எந்தவித பாவ வினைகளும் இல்லாத நிம்மதியான வாழ்வைத்தான் இன்றைக்கு எல்லோரும் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அற்புதமான வாழ்க்கையை எல்லாம் வல்ல அந்த கந்தப்பெருமான் எங்களுக்கு அருளுவான் என்கின்ற நம்பிக்கையோடு தான் இந்த மகோத்சவத்திலே அத்தனை அடியார்கள் கலந்து கொள்ளுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த காணொளி காட்சியூடாக உலகமெங்கும் பறந்து வாழ்க்கக்கூடிய அத்தனை ஈழத்தமிழர்களுக்கும் அந்த முருகப்பெருமானுடைய திருவருள் காட்சி சென்றடைகிறது சித்திக்கிறது என்று பார்க்கிற பொழுது அந்த பணியிலே நாங்களும் ஈடுபட்டிருக்கிறோம் என்று சிந்திக்கிற பொழுது உண்மையிலேயே எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய தினம் நடைபெற்ற சிறப்பு உற்சவங்களோடு நாங்களும் இப்பொழுது இணைந்திருப்போம். நெல்லையம்பதி பெருமானின் பஞ்சகிருத்திய மகோத்சவ பெருவிழாவில் இன்று 21ஆம் நாள் திருவிழா.
காலை கஜவல்லி மகாவல்லி உற்சவம். கண்டாமணி ஓசையுடன் கண்விழிக்கும் சூரியனுமாய் விடிகாலை பொழுதில் நெல்லை நகர் சன்னிதானம் விண்ணகரம் போலிருக்கும். அங்க பிரதட்சணம் செய்யும் அடியவர்கள், அதில் குறிப்பாய் இளைஞர்கள், எதிர்கால இந்து சமய விழுமியங்களின் காவலர்கள். கடம்பன் குமரனின் திருநாமம் சொல்லிச் சொல்லி வீதிவலம் வரும்போது பாவ வினை அரும் என்னும் நம்பிக்கையையும் நல்வாழ்வு பெறும் பக்தி பெருக்கையும் காண முடிகிறது. காலையிலேயே அம்பிகைக்கு அபிஷேக ஆராதனைகள், விசேட பூஜை வழிபாடுகள், மங்களகரமான வாய்ப்பாட்டு இசை ஆஞ்சலி, வேத நாத கீத ஸ்தோத்திர பாராயணங்கள்.